நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸஸ். நம்ம இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் மேட்ரிக்ஸில் பார்த்துருக்கோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு தியரம் 1.4. இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் the 3 subdivision நாம் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏன்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தானே பார்க்குறோம். இப்போ ஏ இன்வர்ஸுங்கிறது ஏயோட இன்வர்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இன்வர்ஸ்னால் டெஃபினிஷன் என்ன? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். இதுதானே இன்வர்ஸோட டெஃபினிஷன். ஸோ இந்த இன்வர்ஸோட டெஃபினிஷன் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டிடர்மினன்ட் வேல்யூ தானே வேணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்குவோம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த டேர்ம் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் டிடர்மினன்ட் எடுப்போம். டேக்கிங் டிடர்மினன்ட் ஆன் போத் சைட் நம்ம டிடர்மினன்ட் எடுக்கும்போது டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் ஐ. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டிடர்மினன்ட் ஆஃப் ஏபின்னு இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாக எழுதிக்கலாம். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிடர்மினன்ட் ஆஃப் பி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 11th படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் தியரம் பார்க்கும்போது பார்த்தோம் டிடர்மினன்ட் ஆஃப் ஐ. ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுக்கு வேல்யூ என்ன வரும்? கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது 1 - 0 இஸ் ஈக்குவல் டு 1. எந்த ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்குமே நாம் டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 1 தான் வரும். அது 3x3 இருந்தாலும் 4x4 இருந்தாலும் அதுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா 1 தான் வரும். ஸோ இதை நாம் தனித்தனியாக எழுதிக்கலாம். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் வேல்யூ 1. ஸோ இதிலேருந்து நாம் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா டிவைடட் பைன்னு வருமா? ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இதான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நாம் ப்ரூவ் பண்ணணும். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் சப்டிவிஷன் A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose. ஸோ இதுவும் நம்ம இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். A inverse is inverse of A. ஏங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் A inverse. ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன? A inverse is equal to A inverse A is equal to I. Then definition. இதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். which means A inverse is equal to I தனியாக எடுத்துக்கலாம். A inverse A is equal to I தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இன்வர்ஸ் இதில் வந்து டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் தானே வருது. இதில் வந்து டிடர்மினன்ட் ஃபங்க்ஷன் வந்ததுனால நம்ம போத் சைட் டிடர்மினன்ட் எடுத்தோம். இதில் வந்து டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் வர்றதுனால நம்ம போத் சைட் டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஸோ A inverse transpose is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா சேம் ஐடென்டி மேட்ரிக்ஸே தான் வரும். நமக்கு டிரான்ஸ்போஸில் இந்த டிரான்ஸ்போஸுங்கிற கண்டிஷன் வந்து 10th பார்த்தோம். 10thலேயே நம்ம ஒரு சம்மும் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்படி ரிவர்ஸில் வரும். இதை ரிவர்ஸில் சொல்லுவோம். ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இது வந்து 10thலேயே நம்ம படித்தது தான். இதை அப்படி இதில் போட்டால் என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்படி ரிவர்ஸில் வருமா? which is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா சேம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸில் ரோ அண்ட் காலம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு சேம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இந்த டேர்மையும் அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ். இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? ரிவர்ஸில் டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாமா? அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இந்த ரெண்டையும் நாம் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுவும் ஐ இஸ் ஈக்குவல் டு தான், இதுவும் ஐ இஸ் ஈக்குவல் டு தான். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A inverse transpose into A transpose is equal to A transpose into
A inverse transpose is equal to I, which is of the form. இது என்ன ஃபார்மில் இருக்குது? A inverse A is equal to I. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஏயோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னால் இதுதான் இன்வர்ஸோட டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனோட ஃபார்மேட்டுக்கு இருக்கா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் தான் ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? இதே நம்ம அப்படி நொட்டேஷனாக எழுதினா எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது எப்படி எழுதிக்கலாமா? இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் ஆர் சேம். நாம் என்ன சொல்லியிருக்கோம்? ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னு இந்த நொட்டேஷன்லேருந்து நாம் எழுதியிருக்கோம். இந்த ரிசல்ட் அப்படி நான் நொட்டேஷனாக எழுதுகிறேன். ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாமா? இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். A transpose inverse equal to A inverse transpose. Next, third subdivision. Lambda A the whole inverse is equal to 1 by lambda A inverse, where lambda is a non-zero scalar. தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்போது எடுத்துருக்கிற மாதிரி A inverse is inverse of A. சேம் கான்செப்ட் எடுத்துக்குவோம். இதோட டெஃபினிஷன் என்ன? A inverse is equal to A inverse A is equal to I. இதுதான் இதோட டெஃபினிஷன். நமக்கு இங்கே லேம்டா ஏ இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் ஏ பை லேம்டா ஏ. நமக்கு இங்கே லேம்டா ஏ இருக்கிறதுனால ரீப்ளேஸ் ஏ பை லேம்டா ஏ. லேம்டா ஏயால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? லேம்டா ஏ இன்ட்டு லேம்டா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஏ இன்வர்ஸ் into lambda a is equal to lambda I. சாரி I தான். ஏன்னா ஏயை தான் நம்ம லேம்டா ஏயால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏ இல்லைங்கிறனால ஐ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே லேம்டாங்கிறது நான் ஜீரோ ஸ்கேலார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நான் ஜீரோ நம்பர். இது ஒரு நான் ஜீரோ நம்பர். ஸோ லேம்டா ஏ ஒரு ஸ்கேலாரோட ஒரு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணால் லேம்டா ஏ அப்படி தான் இருக்கும். லேம்டா ஏ இன்வர்ஸ் பாருங்கள், லேம்டாக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது அது 1 by லேம்டா ஆயிரும். ஏ இன்வர்ஸ் அப்படி இருக்கும். ஏன்னா லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார். ஸோ அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது ஸ்கேலாருங்கிறது விச் மீன்ஸ் ஒரு நான் ஜீரோ நம்பர். ஸோ சப்போஸ் இப்போ 3 எடுத்தோன்னா இதோட இன்வர்ஸ் என்ன? 1/3. 4னா 4ஓட இன்வர்ஸ் 1/4. அதே மாதிரி தான் லேம்டாவோட இன்வர்ஸ் 1 by லேம்டான்னு எழுதியிருக்கோம். இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வந்து நாம் ஏ இன்வர்ஸ்னு எழுதுகிறோம். which is equal to same தங்க என்ன வரும்? 1 by lambda into A inverse. Next lambda A is equal to I, which is of the form. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இந்த டெஃபினிஷன் ஃபார்மேட்டில் இருக்கா? இது ஏனா A inverse which is equal to A inverse A. பாருங்கள் A இது A inverse which is equal to A inverse இது A is equal to I. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இந்த டெஃபினிஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 by lambda A inverse is inverse of lambda A. 1 by lambda A inverse is the inverse of lambda A எழுதிக்கலாமா? இந்த டெஃபினிஷன் எப்போ சொல்லுவோம்? A inverse is the inverse of Aனா இந்த ஃபார்மேட். அதே ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால 1 by lambda A inverse is inverse of lambda A எழுதிக்கலாமா? ஸோ இதை நம்ம நோட்டேஷனில் எழுதுகிறோம். 1 by lambda A inverse is inverse of lambda A. Inverse of lambda A. வேடிங்காக இருக்க ரொட்டேஷனில் எழுதுகிறோம். இன்வர்ஸ் ஆஃப் லேம்டா ஏ. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாமா? இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1 by lambda A inverse equal to lambda A inverse. ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு.